السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: جعل الله الرحمة 100 جزء فأمسك عنده 99 جزءا وأنزل في الأرض جزءا واحدا فمن ذلك الجزء يتراحم الخلق حتى ترفع الفرس حافرها عن ولدها خشية أن تصيبه. رواه البخاري. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. புனிதமான இந்த ரமலானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருளை நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக வழங்கி அருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ்வின் அருள்மழை பொழியக்கூடிய இந்த புனிதமான ரமலானின் முதல் 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனிதமான இந்த ரமலான் எண்ணற்ற அல்லாஹ்வின் ரஹ்மத்துகளை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. புனிதமான இந்த ரமலானில் இன்ன சிறப்புகளே இல்லை என்று சொல்லாத அளவிற்கு ஏராளமான சிறப்புகளையும் ரஹ்மத்துகளையும் தன்னுள் வைத்திருப்பதுதான் இந்த ரமலான். சுருங்க சொல்ல போனால், ஒட்டுமொத்த நற்பண்புகளும் ஒரு முஃமினுடைய ஒட்டுமொத்த நற்பண்புகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றதுதான் இந்த ரமலான். ஒரு அடியான் அப்படிப்பட்ட இந்த புனித ரமலானில் நல்ல அமல்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது தீய அமல்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய அருள், ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒன்று. இதைத்தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வாசகம் தெளிவாக சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கிறது. நன்மை செய்யக்கூடிய சக்தியும் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் ரப்பே உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் சாத்தியமில்லை என்று அல்லாஹ்வின் இரக்க குணத்தையும் தயால குணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுடைய அருள் என்ற அந்த ரஹ்மத். ஆக இவ்வுலக வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களிலே, நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது தீய அமல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ரஹ்மத்தின்றி, அல்லாஹுடைய உதவியின்றி, அல்லாஹுடைய அருளின்றி ஒரு மனிதனுக்கு அது சாத்தியமே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய முதல் 10 பற்றி பெருமானார் சொல்கின்ற பொழுது, அவ்வளவு ரஹ்மத்துன், இந்த ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்கள் அடியார்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிகிறான்.
ரமலானுடைய இந்த புனித காலங்களில் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எல்லையற்ற ரஹமத்துகளையும் நற்பாக்கியங்களையும் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரஹமத்தை யார் பெற்றுக் கொள்வார்களோ, மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பை நிச்சயம் பெற்றுக் கொள்வார்கள். மக்ஃபிரத் என்னும் பாவ மன்னிப்பை யார் பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் இத்துக்கும் மினன்னார் என்ற நரக விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இந்த காலங்களில் ஒரு அடியானுக்கு ரஹ்மத் மிக அவசியமானது, அல்லாஹ்வுடைய அருள் மிக அவசியமானது என்று சொன்னதற்கு காரணம், ஒரு முஃமின் ரமலானுடைய இந்த ஆரம்ப காலங்களில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டால், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவன் மீது விழுந்து விடுமையானால், ரமலான் முழுக்க அவன் அமல் செய்யும் பாக்கியத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வான். அதனால் ரமலான் அவனை விட்டு பிரிகின்ற பொழுது மிக பெரும் பரிசுத்தமானவனாக, அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை பெற்றவனாக அந்த ரமலான் அவனை விட்டு விடைபெறும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு அளவே கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே கிடையாது. இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு மிக விசால தன்மையுடையதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கின்ற பொழுது, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் இருக்கின்றதே அனைத்து வஸ்துக்களையும் விட மிக விசாலமானது. ரஹ்மத் இதுதான் என்று யாராலும் குறித்து சொல்லிவிட முடியாது. ரஹ்மத்திற்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்கின்றது, பல வகையான விசாலத்தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும், அல்லாஹ்வுடைய இரக்க கண்மை அன்பும் பாசமும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமாகி விடுவீர்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய இரக்க குணம், அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அருளை 100 வகையாக பிரித்தான், 100 பங்குகளாக பிரித்தான். அந்த 100 பங்கிலிருந்து ஒரே ஒரு பங்கை தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். அந்த ஒரே ஒரு பங்கிலிருந்து தான் இந்த உலகத்துள்ள அனைத்து படைப்பினங்களும், அது மனிதனாக இருக்கட்டும், மனிதம் அல்லாத மற்ற இனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அனைத்தும் தங்களுக்கு மத்தியிலே அன்பை பாசத்தை பொழிகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு குதிரை தன்னுடைய குளம்பால் தன்னுடைய குட்டியை மிதித்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய காலை ஒதுக்கிக் கொள்கிறது அல்லவா, இதுவும் அந்த இரக்கத்தில் உள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தன்மையை பற்றி சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு ரஹ்மத்து தான் அல்லாஹ் தஆலா பூமியில் இறக்கி வைத்தான். அந்த ஒரு ரஹ்மத்தினால் இந்த உலகில் உள்ள தாய் தந்தையர்கள், பிள்ளைகள் ஒருவருக்கு மத்தியிலே அன்பு பாராட்டுகிறார்கள். அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தினால் அல்லாஹ்விற்கு மாறு செய்த மனிதனாக இருந்தாலும் சரி, மாறு செய்யாத மனிதனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்குகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 ஆண்டு காலங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவன் ஃபிரௌன் 40 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் தஆலா விட்டு வைத்தான் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு ரஹ்மத்து தான் காரணம். அல்லாஹ்வுடைய தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தவன் நம்ரூத் என்ற மன்னன்.
அவனுக்கு அரசாட்சி அல்லாஹ் வழங்கினான். அதற்கு காரணமும் அல்லாஹுடைய அந்த ஒரு ரஹ்மத்து தான். கண்ணியமிக்க அல்லாஹுடையார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் இந்த பூமியில யாரும் வாழ முடியாது. இந்த அளவிற்கு அந்த ஒரு ரஹ்மத்தை இவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது என்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த 100 ரஹ்மத்துகளும் ஒன்று சேர்ந்து விடுமையானால் அதை எவ்வாறு நம்ம வர்ணிக்க முடியும், எவ்வாறு சொல்ல முடியும்? அந்த அளவிற்கு தயால குணமுடையவதான் அல்லாஹு தாலா. வரலாற்று நிகழ்வு சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் ஹவாஸ் குலத்தை சார்ந்த சில கைதிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே பெண்மணிகளும் குழந்தைகளும் இருந்தன. அவர்களை பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. அவர்களின் விஷயத்திலே ஆலோசனை செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு பெண் தன் குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக தன் குழந்தையை அங்கும் இங்கும் தேடுகிறாள். ஒவ்வொரு குழந்தையாக பார்க்கிறாள், தன்னுடைய குழந்தை இல்லை. பதற்றம் அதிகமாகிறது. மீண்டும் தேடுகிறாள். இறுதியிலே அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடுகிறாள். குழந்தையை பார்த்த மாத்திரத்திலே அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு நெஞ்சோடு வாரி அணைத்துக் கொள்கிறாள். இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள், எனது அருமை தோழர்களே, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போட சொன்னால் போடுவாளா? சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரே, எப்படி நெருப்பிலே போடுவாள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக, அல்லாஹ்வுடைய இரக்க குணத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த சமுதாயத்திற்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பெண் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட பல மடங்கு அதிகமாக இந்த அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான், இரக்கம் வைத்திருக்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் இரக்க குணத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைத்திருக்கிற அன்பின் அளவு இருக்கின்றதே, அல்லாஹ்வினுடைய அன்பின் 100% இருந்து 1% ஒரு சில துளிதான். அந்த அன்பை இவ்வளவு வேலை செய்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மீது தன்னுடைய ரஹ்மத் என்னும் அன்பான பார்வையை பார்க்க ஆரம்பித்து விட்டால், தன்னுடைய ரஹ்மத் என்கிற அந்த அருளை இறக்கிவிட்டால், அருள் பார்வையை பொழிந்து விட்டால், அந்த அடியான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க முடியும். ஆக இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு அன்பையும் ரஹமத்தையும் எந்த ஒரு நபியும் தர முடியாது, எந்த ஒரு தாயும் கொடுத்து விட முடியாது, எவ்வளவு பெரிய இரக்க குணம் கொண்ட மனிதனும் கொடுத்து விட முடியாது. அது அல்லாஹ்விற்கு மிக சொந்தமான ஒரு பண்பு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருளை அதிகம் அதிகம் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கி இந்த புனிதமான ரமலானின் அனைத்து அருளையும் ரஹ்மத்தையும் முழுமையாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி இந்த சமுதாயத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்தருள்வானா என்ற துஆவோடு என்னுடைய வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.